சிந்துகின்ற செங்குருதி செந்தமிழுக்கென்றால் இந்த செந்தமிழ் நாடே சிவப்பாகட்டும். வீழ்வது நாம் என்றாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. இந்த தார மந்திரம் அண்ணாமலை சார் உங்களுக்கு தெரியுமா? தமிழ்னா என்னன்னு தெரியுமா? எஸ் சார், ஐபிஎஸ் நீங்கள் படித்து நான் ஐபிஎஸ் ஆகிட்டேன், நான் ஐபிஎஸ் ஆகி ராஜினாமா பண்ணிவிட்டு மாநில தலைவர் ஆனேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு அடிப்படையே திராவிடம் தான் ஐயா. அந்த திராவிடம் உங்களால் அந்த ஒதுக்கீடில் கிடைச்சது தான் உங்களுக்கு அந்த சீட்டு. அதை புரிஞ்சுக்க முதல்ல. நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அறிவு கட்டத்தனமாக பேசி இந்தியை எதிர்க்கலை. தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். அடிப்படை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். முட்டாள்தனமாக பேசிட்டு ஸ்டாலினை, உதயநிதியை எல்லாம் வலுக்கட்டமாக இழுத்து நீங்கள் மானாவரியாக பேசி ஒரு கவுன்சிலர் நின்று உங்களால் ஜெயிக்க முடியுமா? முதல்ல நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் ஐபிஎஸ் ஆனதும் உங்களோட கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க டாக்டராக ஆனதுக்கும் அடிப்படை காரணமே இந்த திராவிட மண் தான். பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் ஒதுக்கீடுகள் சதவீதம் கிடைச்சதுனால்தான் நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. அந்த அடிப்படையாக உங்களுக்கு புரியலையா? அறிவு வந்து தான் பேசுகிறீங்களா, அறிவு இல்லாமல் தான் பேசுகிறீங்களா? ஒரு தலைவனுக்கு சரியான தொண்டனாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக தமிழ்நாட்டு அரசையும் தமிழ்நாட்டு மக்களையும் எதிர்மறையாக பேசின்னு தெரியுறீங்களா? என்ன அர்த்தம்? கேட்குறதுக்கே ஆள் இல்லையா? கலைஞரை பேசுகிறீங்க, ஸ்டாலினை பேசுகிறீங்க, அண்ணாவை பேசுகிறீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு அடிப்படை? 14 வயசில் பாண்டிச்சேரியில் தமிழ் கொடி ஏந்தி பாண்டிச்சேரியில் கலைஞரை டிக்கி காவால தூக்கி கடாசினாங்க. 14 வயசில் பெரியார் தான் பார்த்து எடுத்து அதுக்கப்புறம் அவரை ஈரோடு கூட்டுன்னு போனார். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஒன்று புஸ்தகங்களை தெரிஞ்சுக்கிங்க, படிங்க. இல்லை என்ன வரலான்றது தெரிஞ்சுக்கிங்க. எதுவுமே தெரியாமல் உங்கள் மானாவரிக்கும் உங்கள் இஷ்டத்துக்கும் மத்திய அமைச்சர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறார். நாங்கள் நிதியை கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்குன்னா எங்களுடைய புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கணும். அறிவு இருக்கா சார் உங்களுக்கெல்லாம்? அறிவு இருக்கா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசணுன்னா இது தமிழ்நாடு சார். இந்த ஹிந்தி எதிர்ப்புக்காக தீக்குளிச்சு செத்த எத்தனை தமிழாக இருக்கான்னு தெரியுமா? எத்தனை சிறைநிரப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்கன்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தீக்குளிக்கிறவனுக்கு தீக்குளிக்க வைக்கிறதுக்கு தெரியாமல் போயிடாது சார். உங்களுடைய பேச்சுவார்த்தை, உங்களுடைய அதிகார தோரணை இதெல்லாம் நிறுத்திக்கணும். கெட் அவுட் மோடின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? வாயை கொடுத்து மாட்டினீங்களா? அது பாட்டு நான் கம்முன்னு இருந்திருப்பாங்க. அதை இவ்வளோ பெருசாக்கி பெரிய விஷயமாக்கி உங்கள் தலைவரையும் அவமானப்பட வச்சிங்களா? யாரால? வாயை வச்சு கம்முன்னு இருக்கணும். இல்லை படிச்சுவீங்களா? படிச்சவரான்றதே தெரியலிங்க நீங்கள் செய்கிற வேலையெல்லாம். காட்டிலேருந்து வந்தவன் செய்கிற மாதிரி செஞ்சுன்னுக்கிறீங்க. நம்மளை புரியுதா உங்களுக்கு? அறிவு இருக்கா? ஐபிஎஸ் படிக்கிறதுன்னு கேட்குறீங்க. ஐபிஎஸ் படிக்கிறதுனா புஸ்தக புழுவாக இருந்தால் யாருன்னாலும் அந்த பரீட்சையை படிச்சுட்டு யாருன்னாலும் வரலாம், ஒரு டிகிரி முடித்தவன். ஆனால் அறிவுன்றது வேறு. அறிவுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தமிழ்நாடு தலைவரை எத்தனை நாள் இருக்க போகிறீங்க? நீங்கள் உங்களுக்கு வேட்டு வந்துடுச்சு, அது நல்லா தெரியுது. முடிஞ்சு போச்சு உங்கள் சாப்டர். நாவடக்கம் வேணும். ஒருமையில் முதல்வரையும் துணை முதல்வரையும் ஒருமையில் பேசுகிறீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு நீங்கள்லாம் படித்தவங்க தானான்றது எனக்கு புரியலைங்க. ஒரு பதவிக்கு ஒரு மரியாதை வேணாவா? உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கின்னு உங்களுடைய